அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லா நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அல்ஹம்துலில்லா, புனிதமிக்க ரமலான் மாதத்தை அடைய போகிறோம். அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். வாட்சர் நீங்கள் நான் முஸ்லீம்னாலும் ஒன்றும் இல்லை, கண்டிப்பாக பார்த்து ரமலான்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்கள் ஃபீல்டில் வரும். அல்லாஹ் முஃமினுக்கு கொடுக்குற மிகப்பெரிய ஞாபகத்தில் ஒன்று என்ன தெரியுமா? ரமலான் மாதத்தை அடையிற வாய்ப்பு தான். ரமலான் அப்படின்னா இஸ்லாமிய மாதத்தில் 9வது மற்றும் ரொம்பவே புனிதமான மாதம். இந்த மாதம் முழுசாக உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லீம்களும் அதிகாலையிலேருந்து சூரிய அஸ்தமனம் வரை நோன்பு வைப்பாங்க. அதாவது உண்ணாமல் பருகாமல் இருப்பாங்க. இது இறைவனோட கட்டளைக்கு கீழ்ப்படிதல், ஆன்மீக தூய்மை, குர்ஆன் ஓதுறது, ஏழைகளுக்கு உதவுதல் போன்ற நற்செயல்களில் ஈடுபடுவாங்க. யார் மேலெல்லாம் கடமை இருக்குது இல்லை அப்படின்னு தனியாக இன்னொரு வீடியோ கண்டிப்பாக போடுறேன். டீட்டெயிலாக அந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் ஸ்டே டியூன். இப்போது இந்த வீடியோவில் ரமலான் மாதத்தை வரவேற்க எல்லோரும் ரெடியாக இருக்கோமா அப்படின்னு பார்க்கலாம். இல்லைனா எப்படி ரெடி ஆகணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கடந்த ரமலானில் நம்ம கூட இருந்த பல பேர் இந்த ரமலானில் இல்லாமல் போயிருக்கலாம். ஆனால் அல்லாஹ் நமக்கு இன்னொரு ரமலானை அடையிற வாய்ப்பை கொடுத்துருக்கான். அல்ஹம்துலில்லா. நாம் ரமலானை வரவேற்க ரெடியாக இருக்கோமா? எப்படி ரெடி ஆகணும் வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு உடலை தயார் பண்ணிக்கிறது. அதாவது ரமலான் வருவதற்கு முன்னாடி ரமலான் வருதுன்னு சொல்லி ஸ்பெஷலான நோன்பு வச்சிடக்கூடாதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டாங்க. வழக்கமாக திங்கள் வியாழன் நோன்பு வைக்கிறவங்கன்னா பரவாயில்லை, இல்லைன்னா ரமலான் வரைக்கும் உடம்பையும் மனசையும் மெதுவாக தயார் பண்ணிக்கணும். இரண்டாவது, துஆ அதிகமாக செய்யணும். அதாவது ரொம்ப முக்கியமான விஷயம் இது. யா அல்லாஹ் என்னை இந்த ரமலானை முழுமையாக அடைய செய் அப்படின்னு சொல்லிட்டு துஆ கேட்கணும். ஏன்னா கடந்த ரமலானில் இருந்த பல பேர் இந்த ரமலானில் அடையாமல் போயிட்டாங்க. அதனால் நமக்கு இந்த ரமலானை முழுசாக பயன்படுத்திக்கிற தௌஃபீக் கொடுக்க அல்லாஹ்விடம் நம்ம கேட்கணும். மூன்றாவது, அல்லாஹுக்கு நன்றி சொல்லணும். ரமலான் திரும்ப கிடைக்குது அப்படின்னா அது அல்லாஹ் நமக்கு கொடுக்குற ஒரு பெரிய அருள் தான். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நீங்கள் நன்றி செலுத்தினால் நான் இன்னும் அதிகமாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அதனால் ரமலான் கிடைக்கிறதுக்கே அல்லாஹுக்கு நம்ம ஷுக்ர் செய்யணும். நாலாவது, சந்தோஷத்தை வெளிப்படுத்தணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, உங்களிடம் பரக்கத் நிறைந்த ரமலான் வந்திருக்கு. இந்த மாதத்தில் ஸ்வர்க்க வாசல்கள் திறக்கப்படும், நரக வாசல்கள் மூடப்படும், ஷைத்தான்கள் கட்டுப்படுத்தப்படும். 1000 மாதங்களை விட சிறந்த லைலத்துல் கத்ர் இருக்கக்கூடிய மாதம். அப்படின்னா ரமலானை சந்தோஷத்தோடு வரவேற்கணும் இல்லையா? அதனால் நம்ம ரொம்பவே சந்தோஷமாக தக்குவாவோட வரவேற்கணும் இன்ஷா அல்லாஹ். ஐந்தாவது, ரமலானை பயன்படுத்திக்க உறுதி எடுக்கணும். அதுலேயும் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது, என்னெல்லாம்னு பார்க்கலாம். முதலாவது, நோன்பு. வெறும் பசியோடு இருக்கிறது மட்டும் நோன்பு இல்லை. பொய், புறம், கோபம் எல்லாத்தையும் விட்டு கொடுக்கணும். நான் நோன்பாளி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுக்கு அடிக்கடி நினைவுறுத்திக்கிட்டே இருக்கணும். இரவில் நின்று வணங்குறது, அதாவது தராவி, கியாமுல் லைல் அந்த மாதிரியான தொழுகைகள். ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்தும் நம்ம தொழுதா முன்னாடி செய்த பாவங்கள் எல்லாத்தையுமே அல்லாஹ் மன்னிப்பான் இன்ஷா அல்லாஹ். அடுத்து, குர்ஆன் ஓதுறது. ரமலான் மாதம் என்றாலே குர்ஆன் மாதம் தான். தினமும் கொஞ்ச நேரமாவது நம்ம குர்ஆனோட உறவு வைக்கணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து, தர்மம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானில் காற்றை விட வேகமாக தர்மம் செஞ்சாங்க. நாமும் முடிந்த அளவுக்கு செய்யணும். அடுத்து, உம்ரா. ரமலானில் செய்கிற உம்ராவுக்கு ஹஜ்ஜு நிகரான நன்மை இருக்குன்னு அல்லாஹ் சொல்கிறான். எத்தனையோ தேவையில்லாத வீண் செலவுகள் பண்ணுறோம். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அல்லாஹ் பரக்கத் செஞ்சு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறான் அப்படின்னா கண்டிப்பாக உம்ரா செய்ய பணம் சேர்த்து உம்ரா செய்ய முயற்சி செய்யுங்க. நம்ம எல்லாருக்கும் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கண்டிப்பாக கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். அடுத்து, ரமலான் சட்டங்களை கற்றுக்கிறது. அதை முழுசாக ஒழுங்காக தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம சரியான அமல்களை செய்ய முடியும். இல்லைன்னா நோன்பு வச்சுக்கிட்டே பாவத்தில் விழுந்துடும். அதனால் சரியாக சட்டங்களை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒவ்வொன்றையும் பின்பற்றணும். ஆறாவது, பாவங்களை விட்டுட உறுதி எடுக்கணும். தினமும் அதிகமாக தௌபா செய்யுங்க. தினமும் இஸ்திக்ஃபார் அதிகமாக செய்யுங்க. யா அல்லாஹ் என் பாவங்களை மன்னிச்சிடு அப்படின்னு மனசார ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இஃப்தாருடைய நேரத்துலையும் அதிகமாக கேளுங்க. சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தினமும் 100 தடவை இஸ்திக்ஃபார் செஞ்சாங்க. இப்போ என்னெல்லாம் சிறப்பான துஆவை நம்ம அன்றாட நாட்கள் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சின்ன துஆக்கள் தான், ஆனால் கவனக்குறைவில் எதையெல்லாம் விட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி துஆக்களை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஓதுறதை நார்மலைஸ் பண்ணிக்கோங்க. இறைவனுக்காக இன்னொரு 2 அல்லது 3 நிமிஷம் துஆ செய்ய மனசார இந்த வீடியோவை பாருங்கள். எல்லாம் வல்ல இறைவன் நம்ம நாவில் எப்பொழுதும் கலிமாவை மொழிய செய்வானாக. எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு முழுமையாக ஈமானையும் நேர்வழியும் தந்தருள்வானாக. எல்லாம் வல்ல இறைவன் இந்த ரமலானில் அருட்கொடைகளையும் பரக்கத்தையும் நமக்கு நிறைவாக வழங்குவானாக.
எல்லாம் வல்ல இறைவன் நம்ம மீது தன் கிருபையையும் அருள்மழையும் பொழிவானாக. எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு ஹலாலான ரிசுக்கை பரந்தளவில் வழங்குவானாக. எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இஸ்லாமிய சட்டத்தின் அடிப்படையில் முழுமையாக வாழக்கூடியவர்களாக ஆக்குவானாக. எல்லாம் வல்ல இறைவன் நம்ம தேவைகளை நீயே நிறைவேற்றுபவனாக இருப்பானாக. எல்லாம் வல்ல இறைவன் லைலத்துல் கத்ர் இரவை அடையக்கூடிய பாக்கியத்தை நமக்கு வழங்குவானாக. எல்லாம் வல்ல இறைவன் நம்மை பொய், புறம், கோபம், பொறாமை ஆகியவற்றிலிருந்து காப்பாற்றுவானாக. எல்லாம் வல்ல இறைவன் வறுமையின் பயம் மற்றும் கடன் சுமையை நம்மிடமிருந்து அகற்றுவானாக. எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய சிறிய பெரிய எல்லா பாவங்களையும் மன்னிப்பானாக. எல்லாம் வல்ல இறைவன் ஷைத்தானின் வஸ்வாஸ்களிலிருந்தும் தஜ்ஜாலின் குழப்பங்களிலிருந்தும் நம்மை பாதுகாப்பானாக. எல்லாம் வல்ல இறைவன் நம்மை எல்லா நோய்களிலிருந்தும் குணமாக்கி ஆரோக்கியமாக வாழ வைப்பானாக. எல்லாம் வல்ல இறைவன் நம் உள்ளங்களில் இறையச்சத்தையும் தக்குவாவையும் நிலைநிறுத்துவானாக. எல்லாம் வல்ல இறைவன் நம்மை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பிய வழியில் வாழ வைப்பானாக. எல்லாம் வல்ல இறைவன் மறுமை நாளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷஃபாஅத்தை நமக்கு அருள்வானாக. எல்லாம் வல்ல இறைவன் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நம்மை சேர்ப்பானாக. இன்ஷா அல்லாஹ். ஆமீன் 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 யா ரப்பல் ஆலமீன். இந்த மாதிரி துஆக்கள் நிறைஞ்ச தௌபா வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் தௌபா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன். எந்த ஒரு துஆவையும் ஓதுவதற்கு முன்னாடியும் பின்னாடியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நினைவு கூறி ஸலவாத் ஓதிட்டு ஆரம்பம் செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ். இந்த துஆ மற்றும் வீடியோட எழுத்து பதிவு டிஸ்கிரிப்ஷன் டேப்பில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. அதிலிருந்து துஆவை சேவ் பண்ணிவிட்டு இன்ஷா அல்லாஹ் இன்னிலேருந்து துஆவை ஆரம்பம் செய்யுங்க. ரமலான் வருது, அதை வீணாக்காமல் ஈமானோட இஹ்லாஸோட முழு முயற்சியோடு பயன்படுத்திக்கோங்க. அல்லாஹ் நம்ம எல்லாரையும் இந்த ரமலானை முழுமையாக அடையவும் அதில் நிறைய நன்மை செய்யவும் தௌஃபீக் கொடுப்பானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோட முடிவுக்கு வந்தாச்சு. ஒவ்வொரு துஆ நீங்கள் ஒவ்வொருத்தரும் செய்யும்போது கண்டிப்பாக எல்லா முஃமின்களையும் சேர்த்துக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் என்னோட எல்லா துஆக்களையும் எல்லாருமே இருப்பீங்க. நம்மளுடைய துஆக்கள் எல்லாத்தையும் வல்ல அல்லாஹ் ஏற்றுக்கிட்டு ஹலாலான ஹாஜத் எல்லாத்தையும் நிறைவேற்றுவான். இன்ஷா அல்லாஹ். ஆமீன். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் டேபையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்கள் ஃபீல்டில் வரும். இந்த மாதிரி ஒரு அழகான வீடியோவில் உங்களை சீக்கிரமே சந்திக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். ஸ்டே டியூன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.